என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வசனம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறது என்று நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை, என்ன போராட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கிற இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் பிரச்சனைகளை மாற்றும். பிரச்சனைகள் மாறாவிட்டால் உங்கள் மனதை மாற்றும். மன மாற்றமே முதல் தேவையாயிருக்கிறது. சரி, இன்றைக்கும் நம்பிக்கை தருகிற தேவனுடைய வார்த்தைகளில் ஒன்றை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சிறையிருப்புக்கு பெயர் நம்பிக்கையுடைய சிறைகளா? அது என்ன நம்பிக்கையுடைய சிறைகள்? யோசேப்பு ஒரு நாள் சிறையிலே போடப்பட்டார். அவன் வாலிபனாய் இருந்த பொழுது அவன் சிறையிருப்பில் இருந்த காலகட்டங்கள் அவனுக்கு நெடுங்காலம் போல இருந்தது. என்றைக்கு விடுதலை கிடைக்கும் அவனுக்கே தெரியாது. இன்றைக்கு நீங்கள் கூட வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பில் தான் இருக்கிறீர்கள். எப்பொழுது விடுதலை வரும் உங்களுக்கே தெரியாது. அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் சிறையிலே தூக்கி போட்டார்கள். விடுதலை அடைவார்களா? அவர்களுக்கு தெரியாது. சரி, பேதுருவை அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் சிறையிலே தூக்கி போட்டார்கள். பேதுருவே, நீ விடுதலை ஆவாய் என்று உனக்கு தெரியுமா? இல்லை உன்னை சிறைச்சேதம் பண்ணி விடுவார்களா என்றால் பேதுரு சொல்லியிருப்பார், எனக்கே தெரியாது என்று. இந்த சிறையிருப்புகளுக்கு பெயர் நம்பிக்கை இல்லாத சிறையிருப்புகள். விடுதலை அடைந்தால் சந்தோஷம், விடுதலை வராவிட்டால் இருந்ததை போல இருக்கட்டும் என்று நினைத்திருப்பார்கள் யோசேப்பும் பவுலும் பேதுருவும். ஆனால் இத்தனை நாட்கள் சிறையில் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் ஒரு நாள் விடுதலையை கொண்டு வந்தார். யோசேப்புக்கு திடீரென்று ராஜாவினிடத்திலிருந்து அழைப்பு வருகிறது. சிறையிருப்பிலிருந்து சிங்காசனத்துக்கு உயர்த்தப்படுகிறார். பவுலும் சீலாவும் சிறையிருப்பிலே இருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கு சிறையிருப்பிலிருந்து விடுதலையை தருகிறார் அற்புதமாய். அதே போல பேதுரு சிறையில இருக்கும் பொழுது ஒரு தூதனை அனுப்புகிறார் அற்புதமாய். தானியேலை சிங்கக்கபிலே போட்டார்கள், விடுதலை செய்தார் அற்புதமாய். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை சூளைக்குள் தூக்கி போட்டார்கள், விடுதலை செய்தார் அற்புதமாய். ஆபிரகாமினிடத்தில் சொன்னார், உன் சந்ததியார் 400 வருடம் அடிமைப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னார். அந்த 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே ஆண்டவர் சிறையிருப்பிலிருந்து புறப்பட செய்தார். யூதர்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு சென்றார்கள். 70 வருஷம் சிறையில் இருப்பீர்கள் என்று சொல்லி எரேமியாவின் மூலமாய் ஆண்டவர் சொன்னார். 70 வருஷம் முடிவிலே சிறையிருப்பிலிருந்து கொண்டு வந்தார். வேதத்தில் கர்த்தரை நம்பின யாருடைய சிறையிருப்பும் மாறாமல் இருந்ததே இல்லை. நீங்கள் கேட்கலாம், என் சிறையிருப்பு இதை போல அல்ல, எனக்கு ஒரு தேவை சந்திக்கப்படவே இல்லை என்று. ஆபிரகாமுக்கு 25 ஆண்டுகள் குழந்தை இல்லை. உண்மையுள்ள ஒரு தேவன் பிள்ளையில்லாத அந்த சிறையிருப்பின் நிலைமையை மாற்றி அவருக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார், சந்ததியை பெருக பண்ணினார். யாருடைய சிறையிருப்பை தேவன் மாற்றவில்லை. இன்றைக்கு உங்கள் சிறையிருப்புக்கு நீங்கள் ஒரு புது பெயர் இட வேண்டும். நம்பிக்கையுடைய சிறை. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற வார்த்தையின்படி உங்கள் சிறையிருப்புகளை ஆண்டவர் மாற்றுவார். நிச்சயமான முடிவுகளை ஆண்டவர் தருவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் தேவனே, பரலோகத்தின் ஆண்டவரே, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீ சிறையிருப்பை திருப்புகிற தேவன், உம்முடைய ஜனத்தின் கண்ணீரை மாற்றுகிற தேவன், சிறையிருப்பில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நம்பிக்கையை கொடுக்கிற தேவன் அப்பா. இன்றைக்கும் என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையில் சிறையிருப்புகள் இருக்கிறதோ எல்லா சிறையிருப்பையும் நீர் மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் விடுதலை செய்வார், நிச்சயமாய் நன்மை செய்வார் என்று ஒவ்வொரு நாளும் காத்திருக்க முடிய ஜனத்திற்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் சிறையிருப்புகள் எப்படிப்பட்ட சிறையிருப்பாய் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அதற்கு ஒரு பெயரை கொடுக்கிறார், நம்பிக்கையுடைய சிறைகள். அரணுக்கு திரும்புவீர்கள், இரட்டிப்பான நன்மையை தருவார், நிச்சயமாய் தருவார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.